என் இனிய சகாக்களே, நாம் இன்றைக்கி ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்டில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுதான் சர்க்குலர் கிளிப், இதுதான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரையும் மஃப்ளர் யூனிட்டை கனெக்ட் பண்ணுற யூனிட்டாக. இந்த ஹீட் ஷீட் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சர்க்குலர் கிளிப்பை கவர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. இந்த சர்க்குலர் கிளிப்பு வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கரும் நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்னாலேயும் இவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கு. இதே பொசிஷன் தான் கிளாசிக் பைக்லேயும் புல்லட் பைக்லேயும் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இதை ரொட்டேட் பண்ணலாம். இந்த சர்க்குலர் கிளிப்பை நான் ஒரு 90 டிகிரி அதோட ஒரிஜினல் பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணேன். டைட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, வண்டியோட வைப்ரேஷனில் அதில் சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மறுபடியும் நான் அதை வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் வேல்யூ கொடுத்து மறுபடியும் டைட் பண்ணேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே எதுவுமே அப்படி இடிக்காது, தட்டாது. கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 135 mm. நான் இப்போ மெஷர் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 180 mm கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு இன்ச் கிட்ட அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இதை நீங்கள் ஒரு கிளாசிக் பைக்கிலோ இல்லைனா புல்லட் பைக்கிலோ ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இந்த சர்க்குலர் கிளிப் வந்து மஃப்ளர் யூனிட் கூடயே வச்சு வெல்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் ஏதாவது போட்டிங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்குது.